Hi students, இந்த செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல். இது வந்து கிளாஸ் 12 சாலிட் ஸ்டேட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக். ஒரு யூனிட் செல்லோட டென்சிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ இந்த முன்னாடி கிளாஸில் முன்னாடி வீடியோஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் பார்த்தீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் யூனிட் செல் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் எப்படி கால்குலேட் பண்ணுறது. You know what is the formula for density? So density என்ன formula? So density equal to mass by volume. Density equal to mass by volume. இல்லைங்களா? ஸோ நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே நீங்கள் டென்சிட்டி பற்றி படிச்சிருக்கீங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த யூனிட் செல் divided by volume of the unit cell அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்போ density of the unit cell equal to mass of the unit cell divided by என்ன கொடுத்திருக்காங்கன்னா volume of the unit cell. Okay, அப்போ density of the unit cell equal to mass of the unit cell divided by volume of the unit cell. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. density equal to mass by volume. இது எல்லாத்துல நீங்க யூனிட் செல்ல சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ volume of the unit cell நம்ம ப்ளஸ் டூவில் நம்ம என்ன டைப்பான யூனிட் செல் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் சிஸ்டம் இல்லைங்களா. நாம் படிக்கிற இந்த யூனிட் செல் வந்து என்னது கியூபிக் சிஸ்டம் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம 3 டைப்பான கியூபிக் சிஸ்டம் பார்த்துருக்கீங்க. சிம்பிள் கியூபிக் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் பார்த்துருக்கீங்க, பிசிசி பார்த்துருக்கோம், அதே மாதிரி FCC face centered cubic. 3 different type of cubic system நம்ம பார்த்துருக்கோம். இதான் வந்து யூனிட் செல். ஓகே, ஸோ இந்த யூனிட் செல்ல இந்த எட்ஜ் லென்த்து இல்லைங்களா, இது என்னவா இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் ஏ, அதே மாதிரி ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயும் ஏ தான், இசட் ஆக்சிஸ்லேயும் என்ன வரும் அதே ஏ தான் வரும். புரியுதுங்களா? எக்ஸு ஒய் இசட். ஒரு கியூபிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எட்ஜி லென்த் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது வால்யூம் ஆஃப் த கியூப் ஆர் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சைடு இன்ட்டு சைடு. தட் மீன்ஸ் ஏ இன்ட்டு ஏ. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம் நீங்கள் ஏ கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை டினாமினேட்டரில் the volume of the unit cell தான் volume of the cubic system இல்லைங்களா. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ டினாமினேட்டரில் இந்த இடத்துல நீங்கள் ஏ கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இங்கே நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டரில் வந்து மாஸ் ஆஃப் த யூனிட் செல், இந்த யூனிட் செல்லோட மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் which is equal to இந்த யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு புரியுதுங்களா? அப்போ number of atoms present in the unit cell. இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஆட்டம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிம்பிள் கியூபிக் 1 கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. பிசிசி வந்து 2 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃப்சிசி வந்து நம்ம 4 அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். புரியுதுங்களா? இது வந்து சிம்பிள் கியூபிக்காக இருந்தால் 1 வரும், பிசிசியாக இருந்தால் 2 வரும், எஃப்சிசியாக இருந்தால் 4 வரும். இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச் ஆட்டம். அப்போ the mass of the unit cell கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஸோ இந்த யூனிட் செல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் ஈச் ஆட்டம். ஓகே,
இந்த mass of each atom எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கவனிங்க, the number of atoms in the unit cell நீங்க Z அப்படின்னு எடுத்துக்கங்க. The number of atoms in the unit cell is Z. Z தான் இந்த 1 2 4. இதை நம்ம Z அப்படின்னு சொல்றோம். ஓகே, mass of each atom எப்படி கண்டுபிடிக்கிறது? This is nothing but molecular mass. Molecular mass divided by Avogadro number. Divided by Avogadro number. Okay. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அட்டாமிக் மாஸ் கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, இப்போ காப்பர், சில்வர், கோல்டு அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா we can take atomic mass by Avogadro number. இதுவே மாலிகூல்ஸாக கொடுக்குறாங்க, சீசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி அயானிக் கிறிஸ்டல்ஸாக கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸை நம்ம இங்கே நியூமரேட்டரில் எடுத்துக்கிறோம். ஃபார் எலிமெண்ட்ஸ் யூ டேக் அட்டாமிக் மாஸ், ஃபார் அயானிக் காம்பவுண்ட்ஸ் யூ டேக் மாலிகுலர் மாஸ். அப்போ Z equal to atomic mass by Avogadro number or molecular mass by Avogadro number. You know what is Avogadro number? Avogadro number வந்து so 6.023 into 10 power 23 இல்லைங்களா? ஸோ Avogadro number Na 6.023 into 10 power 23. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? Z into molecular mass Mn போட்டுக்கோங்க, Avogadro நம்பரை நம்ம Na அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போது இந்த நியூமரேட்டரில் இந்த மாஸ் ஆஃப் த யூனிட் செல் இருக்கு இல்லைங்களா, திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச் ஆட்டம். திஸ் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு M by Na அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அப்போ டென்சிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல், density of the unit cell, mass of the unit cell Z into M divided by Na. So இங்கே denominator என்ன இருக்கு? Volume of the unit cell இருக்கு இல்லைங்களா? Volume of the unit cell வந்து A cube. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cube அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து density of the unit cell. அப்போ ஒரு யூனிட் செல்லோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, Z into M by Na into A cube. புரியுதுங்களா? So what is Z? What is Z? Z is nothing but number of atoms. Z is nothing but number of atoms present in the unit cell. For simple cubic, Z value 1. For BCC, Z value 2. For FCC, Z value 4. புரியுதுங்களா? அது என்ன டைப்பான யூனிட் செல் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில், அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த Z வேல்யூ மாறும். ஸோ இந்த இடத்துல M அப்படின்னு சொல்கிறது, திஸ் இஸ் நத்திங் பட் மாலிகுலர் மாஸ். இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் we can take molecular mass, or in case of metals we can take என்ன எடுத்துக்கிறீங்க? atomic mass நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, you know what is Na? Na என்றது Avogadro number 6.023 into 10 power 23. You know what is A cube? A cube என்றது this is nothing but என்னன்னு பார்த்தீங்கன்னா volume of the cube. ஓகே, அப்போ டென்சிட்டி D equal to Z into M divided by Na into A cube. ஓகே, Na into A cube. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா D டென்சிட்டி, அதுக்கப்புறம் Z, அதுக்கப்புறம் M, Na, அதுக்கப்புறம் வந்து A. ஸோ இந்த 5 டைமென்ஷன்ஸில் ஏதாவது ஒரு 4 டைமென்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நமக்கு டென்சிட்டி கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இசட்டோட வேல்யூ டிஏ கொடுத்துட்டு இசட்டோட வேல்யூ கேட்கலாம், இல்லை டிஏ கொடுத்துட்டு ஹெச் லென்த் ஏ கேட்கலாம், இல்லை டியோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு அந்த அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் கேட்கலாம். இதில் வந்து ஏதாவது 4 டேட்டாஸ் கொடுத்துட்டு ஒரு டேட்டா வந்து நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? Density of the unit cell D equal to Z into M by Na into A cube. இங்கே Na வேல்யூ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், 6.023 10 power 23 தான். ஆனால் Z வேல்யூ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? Z வேல்யூ வந்து சிம்பிள் கியூபிக்கு BCC FCC பொறுத்து Z வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும்.
அதே மாதிரி இந்த எம்மோட வேல்யூ அட்டாமிக் மாஸா இல்லை மாலிகுலர் மாஸா அதை நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல், மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கவனிங்க. த யூனிட் செல் ஆஃப் an element with atomic mass 108. The unit cell of an element atomic mass 108. இந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து 108 கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்சிட்டி, the density is 10.5 gram per centimeter cube, is a cube with edge length வந்து 409 picometer. Find the structure of the crystal lattice. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, எட்ஜ் லென்த்து 409 பிகோமீட்டர் எட்ஜ் லென்த்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கிறிஸ்டல் லேட்டைஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் கியூபிக்கா இல்லை பிசிசியா இல்லை எஃப்சிசியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் தான். ஓகே, ஸோ இப்போ கிவன் வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து யூ டேக் அட்டாமிக் மாஸ் வந்து நீங்கள் m அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அட்டாமிக் மாஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 108. அட்டாமிக் மாஸ் வந்து 108. நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டியை நீங்கள் d அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இந்த வேல்யூ எவ்வளோ 10.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். எட்ஜ் லென்த். ஸோ எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட் செல் நம்ம என்ன சொல்லுவோம், a இல்லைங்களா, ஸ்மால் a அப்படின்னு போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 409 பிகோமீட்டர். ஸோ இந்த வேல்யூ வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா பிகோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டைஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? We have to find out the number of atoms in the unit cell. அது நம்ம என்ன சொல்லுவோம், Z. ஃபர்ஸ்ட் நீங்கள் Z நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ Z வேல்யூ வந்து 1 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சிம்பிள் கியூபிக் இல்லைங்களா, அது நமக்கு தெரியும். ஸோ ஃபார் சிம்பிள் கியூபிக் the number of atom per unit cell is 1. For BCC, the number of atoms per unit cell is 2. For FCC, the number of atoms வந்து பார்த்தீங்கன்னா 4. Right? இதை நம்ம என்ன சொல்றோம், number of atoms. This value is called Z. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், Z கண்டுபிடிக்கணும். இந்த டென்சிட்டி ஃபார்முலாவில் நமக்கு Z இருக்கு இல்லைங்களா, Z கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வச்சு அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே ரைட், இப்போ டென்சிட்டி ஃபார்முலா என்ன, டென்சிட்டி வந்து D ஈக்குவல் டு Z இன்ட்டு M டிவைடட் பை NA இன்ட்டு AQ. இதான் டென்சிட்டி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. D என்றது டென்சிட்டி, Z number of atoms present in the unit cell, M molecular mass or atomic mass, NA is the Avogadro number, A வந்து edge length. ஓகே, அப்போ இங்கே இன்னொரு டேட்டா நமக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, அவோகேட்ரா நம்பர் தேவைப்படுது. அப்போ அவோகேட்ரா நம்பர் NA ஈக்குவல் டு 6.023 இன்டூ 10^23. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்களே இந்த வேல்யூ எழுதணும். அவோகேட்ரா நம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர், நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதனால் இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்போது இதில் ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற 4 டைமென்ஷனுடைய டேட்டாஸ் நமக்கு தெரியணும். ஓகே ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும்
யூஸ்வலாக நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டென்சிட்டியே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. டென்சிட்டி பாருங்கள் 10.5 கிராம் பெர் சென்டிமீட்டருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ டென்சிட்டி இஸ் கிவன், தட் அட்டாமிக் மாஸ் இஸ் கிவன், அவகேட்ரா நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட், எட்ஜ் லென்த் ஏவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு இதை இங்கே கொண்டு வாங்க, டென்சிட்டி டி இன்ட்டு என்ஏ இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை என்ன போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த எம் வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ டி இன்ட்டு என்ஏ இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை எம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இசட் வேல்யூ வந்துடும். ஸோ இந்த இசட் வேல்யூ வச்சு அது என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் கவனிங்க. இந்த இடத்துல டென்சிட்டி எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. பட் இங்கே வந்து எட்ஜ் லென்த் எதில் கொடுத்துருக்காங்கன்னா பிகோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, 409 பிகோமீட்டர். இதையே நம்ம என்ன பண்ணோம், சென்டிமீட்டரில் நீங்கள் மாற்றிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது 1 பிகோமீட்டர் ஈக்குவல் டு 10 power minus 12 meter. 1 picometer equal to 10 power minus 12 meter. So 1 meter equal to 100 centimeter இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 picometer equal to 10 power minus 10 centimeter அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதனோட நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், சென்டிமீட்டராக உங்களுக்கு மாறி போயிடும். அப்போ 1 picometer equal to 10 power minus 12 meter or 1 picometer equal to 10 power minus 10 centimeter. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூ நம்ம சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க, this 409 picometer equal to 409 into 10 power minus 10 centimeter. அப்போ இந்த வேல்யூ நீங்கள் பிகோமீட்டரில் இருக்கிறது நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கங்க. இங்கே டென்சிட்டி ஆல்ரெடி எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோ, டென்சிட்டி வந்து 10.5. என்ஏவோட வேல்யூ, அவகேட்ரா நம்பர் வேல்யூ எவ்வளோ, 6.023 into 10 power 23 into a cube. A cube தான் என்னது, எட்ஜ் லென்த் 409 into 10 power minus 10 இல்லைங்களா. 409 into 10 power minus 10. இந்த இடத்துல a power 3 இருக்கு இல்லைங்களா, a cube இருக்கு இல்லைங்களா. அப்போ எட்ஜ் லென்த் வந்து a ஓட வேல்யூ 409 into 10 power minus 10 whole cube அப்படின்னு போட்டுக்கணும், whole cube divided by m ஓட வேல்யூ, m என்றது atomic mass of the element is given 108. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுச்சா? அப்போ டென்சிட்டி d equal to 10.5 போட்டுக்கிறீங்க. NA வந்து அவகேட்ரா நம்பர் 6.023 into 10 power 23 போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த வேல்யூ எட்ஜ் லென்த் வந்து 409 into 10 power minus 10 ஹோல் கியூப் போட்டுக்கிறீங்க. அட்டாமிக் மாஸ் வந்து 108. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 10.5 into 6.023 into 10 power 23 into 409 the whole cube. இதோ தனியாக பிரிச்சுக்கோங்க, 409 whole cube. இந்த 10 power minus 10 power 3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 30, 10 power minus 30 வரும். ஓகே, ஸோ divided by 108. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 10.5 6.023 அதுக்கப்புறம் இங்கே 409 ஹோல் கியூப், இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 10.5 6.023 இந்த 409 ஹோல் கியூப் இதை மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகே, இப்போ பவர் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 10 power 23 இருக்குது, இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் 23. இங்கே 10 power minus 30 இருக்குது. அப்போ நெட் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 7. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் 10 to the power of minus 7 வரும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் தள்ளி பேக்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாயிண்ட் வைக்கிறீங்க. அப்போ we can write 4.5
0 0 into 10 power 7 அப்படின்னு எழுதலாம். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 7 டிஜிட்ஸ் தள்ளி நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா நீங்க 10 power 7 அப்படின்னு எழுதலாம். இன்ட் ஆல்ரெடி இங்க ஒரு 10 power -7 இருக்கு. அப்போ இந்த 10 power 7 10 power -7 நீங்கள் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணீங்க? ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணது இசட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ அதாவது டென்சிட்டி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இசட் வேல்யூ இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இங்கே இசட் வேல்யூ 4 வருது இல்லைங்களா? இந்த வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டைஸ் வெதர் இட் இஸ் சிம்பிள் கியூபிக், BCC or FCC. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, ஸோ சிம்பிள் கியூபிக் 1 ஆட்டம், BCC 2 ஆட்டம், FCC வந்து 4 ஆட்டம். அப்போ இந்த இசட் வேல்யூ இங்கே 4 வந்திருக்கிறதுனால இந்த டைப் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா this is called a FCC structure. So the Z value is 4, therefore this structure belongs to என்னது கேட்டீங்கன்னா FCC type of the unit cells. Okay students, அப்போ இந்த டென்சிட்டி ஃபார்முலால ஸோ இசட் வேல்யூ கொடுத்துட்டோம், டென்சிட்டி கேட்கலாம், இல்லை டென்சிட்டி கொடுத்துட்டு இசட் வேல்யூ கேட்கலாம், இல்லை அட்டாமிக் மாஸ் கேட்கலாம், இல்லை வந்து எட்ஜ் லென்த்தும் கேட்கலாம். ஸோ இதில் ஏதாவது 4 வேல்யூஸ் கொடுத்து உங்களுக்கு 5th வேல்யூ கேட்பாங்க. அதனால் இந்த ஃபார்முலா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு Z into M by NA into AQ. whenever you get Z 1ன்னா அது சிம்பிள் கியூபிக் அப்படின்னு எழுதுங்க. Z வேல்யூ 2 வந்துச்சுன்னா அது BCC ஸ்ட்ரக்சர்னு எழுதுங்க. Z வேல்யூ 4 வந்ததுனால FCC அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.